மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கரூர் உயிரிழப்புகளுக்கு காரணமானவற்றை ஆய்வு செய்ய கோரி அமைக்கப்பட்டிருக்கும் புலனாய்வு குழுவுக்கு தடை கூறி தாவேகா மேல்முறையீடு செய்திருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் சுசித்ரா இணைந்திருக்கிறார். சுசித்ரா, விவரங்கள். கரூர் விவகாரத்தில் தற்பொழுது உச்சநீதிமன்றத்தில் தமிழக வெற்றி கழகமானது மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது. சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவிற்கு எதிராக தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா தரப்பில் இந்த ஒரு மனு என்பது தற்பொழுது உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. சென்னை உயர்நீதிமன்றம் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை அமைத்து உத்தரவை பிறப்பித்திருந்த நிலையில் அந்த உத்தரவிற்கு எதிராகத்தான் இந்த மனுவை தாவேகா தற்பொழுது உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனுவாக தாக்கல் செய்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இன்று காலை தலைமை நீதிபதி BR கவாய் தலைவரான அமர்வில் இந்த வழக்கை விரைந்து விசாரிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி தாவேகா சார்பில் முறையீடு செய்யவும் திட்டமிட்டுள்ளதாக தற்போது தகவல்களானது வெளியாகியுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்த கரூர் விவகாரத்தில் உண்மையை முழுமையாக வெளிக்கொண்டு வர வேண்டும், உரிய விசாரணை நடைபெற வேண்டும் என்றால் அது சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை என்பது முறையாக நடைபெறாது என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தும் இந்த ஒரு மனுவில் தமிழக வெற்றிக்கழகத்தின் சார்பாக அந்த ஒரு அவர்கள் வாதங்களை முன்வைத்துள்ளனர். அந்த மனுவானது விரைவில் விசாரணைக்கு வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா.